ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஆன்மீக தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். செப்டம்பர் 2ஆம் தேதி ஆவணி 17ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளானது வருதுங்க. இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தலையெழுத்து மாறுங்க. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து ஒவ்வொரு ராசி நேர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம் ராசி நேர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக விருச்சிகம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. ஆடி மாத அமாவாசை போலவே ஆவணி மாதத்தில் வரும் அமாவாசையும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த மாதத்தில் நிறைய இறை வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான நல்ல நாட்களெல்லாம் வருவதால் ஆவணியும் தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாக சொல்லப்படுது. ஆவணி அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுப்பதும் தானங்கள் செய்வதும் வழக்கமான ஒரு விஷயம். இந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஆவணி அமாவாசை நாளன்னைக்கு என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே அமாவாசை தோறும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதும் பித்ருகள் நினைவாக அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய முழு ஆசையை பெற்றுக்கொள்வதும் சாஸ்திர ரீதியாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு வழக்கம். அதே போல ஆவணி அமாவாசையிலும் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்து உங்களுடைய பித்ரு கடன்களை தீர்த்து கொள்ளலாம். தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி அமாவாசை நாள்ல உங்களால முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு தானத்தை நீங்க செய்யலாங்க. இது வழியாக நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நாளில் பசியுடன் காத்திருப்பதாகவும் சொல்லப்படுது. அதனால இந்த நாள்ல எள்ளும் தண்ணீரும் இறைத்தால் அதை பெற்றுக்கொண்டு மனதார நம்மை வாழ்த்துவதாகவும் ஐதீகமாக சொல்லப்படுது. அதே போல இந்த அமாவாசை திதியில் அன்னதானம் செய்வது தேவாதி தேவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களால முடிந்த ஒரு 4 பேருக்கு தானமாவது கொடுத்துடுங்க. இந்த விஷயத்தை நீங்க செய்யறதுனால கண்டிப்பா நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையா நமக்கு கிடைக்கலாம். அதே போல இந்த ஒரு விஷயம் செய்யறதுனால நமக்கு குல தெய்வத்தோட ஆசீர்வாதமும் கண்டிப்பா இந்த நாள்ல நமக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த ஆவணி மாத அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு விருச்சிகம் ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கா, அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். விருச்சிக ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு பண ஆதாயங்கள் மற்றும் பல ஆதாரங்கள் மூலம் செல்வத்தை குவிப்பதில் கவனம் செலுத்தலாம். ரியல் எஸ்டேட் பங்குகள் சொத்துக்கள் மீதான ஆதாயம் எதிர்பார்க்கப்படுகிறது. பொருள் சார்ந்த மற்றும் ஆன்மீக சார்ந்த நோக்கங்களில் வெற்றியை அடைவீர்கள். உங்களின் ஆரோக்கியம் மற்றும் தாய் இருவருக்கும் உடல்நலம் தொடர்ந்து அசௌகரியமாக இருக்கலாம். இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து விவகாரங்கள் மற்றும் மனைவி பங்குதாரர் இவங்கள உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படலாம். ஸோ முதல்ல இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு விருச்சிகம் ராசி நேயர்களுடைய காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உறவு விஷயங்கள் சிறப்பாக இருக்குங்க. அதே போல பார்த்தீங்கன்னா தம்பதியினருடைய அன்பு மற்றும் பிணைப்பில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு மனைவி பங்குதாரர் மூலமாகவும் மாமியார் மூலமாகவும் நன்மைகள் மற்றும் அதிர்ஷ்டங்களை பார்க்கலாம். அதே போல உறவு குடும்பத்தில் இருந்த பழைய பிரச்சனைகள் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு தீரலாம். அடுத்ததாக விருச்சிகம் ராசி நேயர்களுடைய நிதிநிலை இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிநிலை நன்றாக இருக்குங்க. பங்கு சந்தை மூலம் கிடைக்கும் லாபங்கள் மற்றும் தொழிலில் புத்திசாலித்தனமாக செயல்பட்ட அதற்கான லாபங்களும் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எதிர்பார்க்கலாம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா மாதம் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். ரியல் எஸ்டேட் சொத்துகள் மூலம் ஆதாயம் கிடைக்கலாம்.
வீட்டை பழுது பார்த்தல் மற்றும் பராமரிப்பு செலவுகள் இருக்கலாம். கடனை திருப்பி செலுத்துவதில் வேகம் கூடுங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு உத்தியோகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும். மேலும் தொழிலில் வளர்ச்சியும் வெற்றியும் தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். மேல் அதிகாரிகளுடன் ஈகோ மோதல்கள் மற்றும் தவறான புரிதல்கள் ஏற்படலாம். அதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய பணியிடத்தில் சௌகரியமாக நீங்களே உணர்வீர்கள். தொழிலில் உங்களுக்கு தகுதியான பண ஆதாயம் வெகுமதிகளும் சேரலாம். பணியிடத்தில் சக ஊழியர்களின் நல்ல வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்ததாக விருச்சிகம் ராசி நேயர்களுடைய தொழில் வாழ்க்கை இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களால மேற்கொள்ளப்படும் வியாபாரம் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு நல்ல வளர்ச்சியையும் வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்கும். வணிகத்தில் முதலீடு போதுமான அளவில் மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும். அதே போல பயனுள்ள பயன்பாட்டை உறுதி செய்ய ஒதுக்கீடு செய்ய வேண்டும். வியாபாரத்தில் மிதமான பண வரவு இருக்கலாம். அதே போல வியாபாரத்தில் மாற்று கூட்டாளிகளை அமைத்துக் கொள்வீங்க. இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு வணிகத்தை திறம்பட நிர்வகிக்க வலுவான முடிவெடுக்கும் சாதுரியம் உங்களுக்கு தேவைப்படலாம். அடுத்ததாக தொழில் வல்லுநர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய உங்களுக்கு விவேகத்துடனும் பணியில் சக தொழில் வல்லுநர்களுடன் பழகும் போது சாதுரியமாகவும் செயல்படுவீங்க. உங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு தொழில் மூலம் நல்ல பண வரவுகளை குவிப்பீர்கள். தொழிலில் பங்குதாரர்கள் பணியிடத்தில் வழிகாட்டிகளாக மாறலாம். தொழில் சம்பந்தமான வெற்றி மற்றும் தொலைதூர பயணங்களும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்க விதிமுறைகள் உத்தரவுகள் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய சொந்த தொழிலுக்கு மிகவும் சாதகமாக அமையலாம். அடுத்ததாக விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய ஆரோக்கியம் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ஆரோக்கியம் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு சிறப்பாக இருக்கும். இருப்பினும் பார்த்தீங்கன்னா தாயின் உடல்நிலையில் பின்னடைவுகள் ஏற்படலாம். இது சம்பந்தமாக செலவுகள் ஏற்படும். இதனுடைய விளைவாக பார்த்தீங்கன்னா போதுமான தூக்கமின்மை மற்றும் மன அமைதியின்மை உணரப்படலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கல்வியில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் மிதமான காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையலாம். மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா போட்டி தேர்வுகளில் வெற்றி பார்ப்பீர்கள். மாணவர்கள் நீண்ட கால வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமான அணுகுமுறையை விளைவிக்கும் தொழில் சார்ந்த படிப்புகளை தேர்வு செய்யலாம். அதாவது உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களை நீங்க நன்றாக யோசித்து நீங்களே தேர்வு செய்யலாம். வெளிநாட்டில் கல்வி கற்க விரும்பும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு சாதகமான காலமாக உங்களுக்கு அமையுங்க. அதனால விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கண்டிப்பா இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு நீங்க உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயத்த ஏதாவது ஒரு முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயத்த நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணும்போது அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். அதே போல வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ விருச்சிக ராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7, 13 மற்றும் 14. அதே போல உங்களுக்கான அசுப தினங்கள் பார்த்தீங்கன்னா 8, 9, 10, 18 மற்றும் 19. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க.
அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.